தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் 12th இல்லையா? ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் அப்படின்ற சாப்டர்ல ஏற்கனவே 2 பார்ட் பார்த்துருக்கோம். பார்ட் 1ம் 2ம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. கண்டினியூவா பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் இன்னும் நல்லா புரியும். இது பார்ட் 3. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல செகண்ட் ஒன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரம் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னா போரேன் காம்பவுண்டை ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை ஆக்சிடேஷன் பண்றோம். ஆக்சைடு பராக்சைடு இன் பிரசன்ஸ்ல ஆக்சிடேஷன் பண்ண போறோம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹைட்ரோபோரேஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா டைபோரேன் காம்பவுண்ட் தேவை. B2H6 which is called டைபோரேன். அப்ப 2 போரேன் டைபோரேன்னு சொல்றோம். அப்ப ஒரு போரேனுடைய ஃபார்முலா என்ன இருக்குன்னா BH3 இருக்கும் which is act as an Lewis acid. ஏன்னா போரேன் காம்பவுண்ட்ல 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஆக்டேட்டிவ்லுக்கு ஒபே ஆகாது. 2 எலக்ட்ரான்ஸ் டிஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனால இன்னொரு போரேன் கூட இது ஷேர் பண்ணிக்குது பாண்ட. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் டைபோரேன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ டைபோரேன்ல இருந்து எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா போரேன் தான் கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது போரேன் காம்பவுண்ட HBH2 இப்படின்னு பிரிச்சு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு போரான் கூட 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதனால் 2 ஹைட்ரஜன் ஒன்னாவும் 1 ஹைட்ரஜன் தனியாகவும் எழுதுறேன். இப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணா H எப்பயுமே என்னவா தான் போகும்? H+ போகும். அப்ப இந்த பாண்டு பிரேக் ஆகி போரானுக்கு வந்துச்சுன்னா BH2 மைனஸ் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் ஆகும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வி நோ தட் அல்கீனை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருக்கு. ஓகேவா? அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். சோ இந்த மாதிரி அல்கீன்ஸ்ல எங்க எது சேரும் அப்படின்றத மார்கோனிகாஃப் ரூல் நம்மளுக்கு சொல்லியிருக்கும். 11th ஹைட்ரோ கார்பன்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் போன சாப்டர்லயும் அதாவது போன டாபிக்லயும் கூட நம்ம பார்த்திருப்போம். பாருங்க, நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த அடெண்டம் அட்டாக் டு த கார்பன் ஹேவிங் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல. டபுள் பாண்ட் கார்பன்ல. இந்த அல்கீனைல் கார்பன்ல அல்கீனைல் டபுள் பாண்ட் கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்கதான் நெகட்டிவ் பார்ட் வந்து சேரும். எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க பாசிட்டிவ் பார்ட் வந்து சேரும். இதுக்கு பேர் தான் மார்கோனிகாஃப் ரூல். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் இங்க ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஜஸ்ட் சொல்லிட்டேன் பேசிக் திங்ஸ். ஃபைன். இப்போ நம்ம கான்செப்ட் போலாம். பாருங்க, டைபோரேன் ரியாக்ட்ஸ் வித் அல்கீன்ஸ் டு கிவ் ட்ரைஅல்கைல் போரேன்ஸ் as a addition product. So addition product அப்படின்றது நம்மளுக்கு எத்தனை தடவை வேணா நடக்கலாம். 3 தடவை அடிஷன் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ட்ரைஅல்கைல் போரேன். அதாவது ஒரு போரான் கூட 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கு பதிலா ஒரு போரான் கூட 3 அல்கைல் இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரைஅல்கைல் போரேன். புரியுதா? இந்த காம்பவுண்ட் அடிஷன் ப்ராடக்ட்ல கிடைக்கும். This is oxidized to alcohol by hydrogen peroxide. இதை என்ன பண்றோம் அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட சேர்க்கிறோம். H2O2 கூட ஆக்சிடேஷன் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹால் கிடைக்கும்னு சொல்றாங்க. ROH. ஓகேவா? இன் பிரசன்ஸ் ஆஃப் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஃபைன். ஸோ அதுதான் ரியாக்ஷனா கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்க 1 2 3 புரோபீன் இருக்கு இல்லையா? 3 கார்பன் இருந்தா ப்ரோப்பு, டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈனு ப்ரோபீன். இந்த ப்ரோபீன் எடுத்துக்கிட்டு HBH2 ட்வைஸ் அப்படின்னா டைபோரேன் காம்பவுண்ட். அதுல இருக்கிற ஒரு போரான் ரியாக்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு போரான் எப்படி ரியாக்ட் ஆகும்? H+ இருக்கும், BH2 மைனஸா இருக்கும். இங்க பாண்டு பிரேக் ஆகி எங்க போகும்? நல்லா கவனிக்கணும். எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க மைனஸ் ஆகும். ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடம் பிளஸ் ஆகும். அப்போதான் இந்த இடத்துல நெகட்டிவ் பார்ட் வந்து சேரும். CH கூட இந்த BH2 சேரணும். கரெக்டா? இதுதான் மார்கோனிகாஃப் ரூல். ஓகே, இந்த மைனஸ் கூட இந்த பிளஸ் சேரணும். எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா CH3 CH அது கூட ஒரு BH2 வந்து சேருது. இந்த இடத்துல CH2 இருந்துச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல CH2 அது கூட இன்னொரு H சேர்ந்தா CH3 மாறும். ஓகே, இப்படிதான் ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிருக்கணும். 2 அப்படின்ற ஒரு காம்பவுண்ட்ல போரேன் காம்பவுண்ட் சேர்ந்து இப்படிதான் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கணும். பட் பாருங்க, இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பராக்சைடு யூஸ் பண்றோம். ஆல்ரெடி டோல்ட் யூ திஸ் திங்ஸ். H2O2 ஆர் Na2O2 சோடியம் பராக்சைடு ஹைட்ரஜன் பராக்சைடு இல்லையா? இந்த மாதிரி பராக்சைட்ஸ் எடுத்துக்கிட்டாலோ HNu போட்டான்ஸை எடுத்துக்கிட்டாலோ யூவி லைட்டை பாஸ் பண்ணாலோ அல்ட்ரா வயலட் லைட்டை பாஸ் பண்ணாலோ அல்லது ஆர்டினரி லைட் போட்டான்ஸை எடுத்துக்கிட்டாலோ ஆர் ஹை தெர்மல் ரொம்ப 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 அதிகமா ஹீட் பண்ணா இந்த எல்லா கண்டிஷன்லயும் ஹை தெர்மல் யூவி லைட் ஆர் போட்டான்ஸ் பராக்சைட்ஸ் ஏதாவது ஒரு பராக்சைடு ஹைட்ரஜன் பராக்சைடு பொட்டாசியம் பராக்சைடு சோடியம் பராக்சைடு இந்த மாதிரி இதுல இந்த மூணுத்துல எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த கண்டிஷன்ஸ் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலை ஒபே பண்ணும். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் என்ன ரூல்? ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் என்ன? மார்கோனிகாஃப் ரூலுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது தான் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் என்ன பண்ணணும்னா இந்த BH2 ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் ஹைட்ரஜனை செகண்ட் கார்பன்லயும் சேர்க்கும். ஓகேவா?
இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் திங் இங்க சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் மார்க்கோனிக் ஆஃப் ரூலை ஒபே பண்ணி சொன்னேன். இங்க பராக்சைடு இருக்கு. பராக்சைடு மட்டும் இல்ல, பராக்சைடோ அல்லது ஹெச்னியூ யூவி இந்த மாதிரி லைட்டோ அல்லது ஹை தெர்மலோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு கேட்டா ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் தான் எனக்கு மேஜரா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் திங், இந்த ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ல அல்கீன்ல போரேன் காம்பவுண்ட நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ 1 2 3 புரோப்பீன் இங்க H பிளஸ் ஆகுது, BH2 மைனஸ் ஆகுது. இங்க என்ன ஆகும், இந்த பக்கம் வந்து இங்க மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகும். ஓகே, இந்த மைனஸ் இந்த பிளஸ் கூட சேரும், இந்த பிளஸ் இந்த மைனஸ் கூட சேரும். CH மைனஸா இருக்கு, அது கூட H சேர்ந்துச்சுன்னா H பிளஸ், CH கூட H சேர்ந்தா CH2வா மாறிடும். CH3 CH2 ஆக்சுவலா இங்க எழுதிருக்காங்க இல்லையா Hன்னு தனியா, பட் இட் இஸ் CH2. அகைன் CH2 இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன்ல, அது கூட BH2 வந்து சேருது. ஓகே, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ். அகைன் இந்த CH2ல நான் இந்த BH2 இருக்கு இல்லையா, இதுல ஒரு H தனியா எழுதுறேன். இங்க பாண்டை பிரேக் பண்றேன். இங்க BH மைனஸ் ஆகும், இந்த H பிளஸ் ஆகும். இதை புரோப்பீன் கூட திரும்ப சேர்க்கிறேன். அப்போ என்ன ஆகும், இந்த CH மைனஸ் ஆகும், இந்த CH2 பிளஸ் ஆகும். CH மைனஸ் கூட H பிளஸ் இருந்துச்சுன்னா CH2 கிடைக்கும். CH3 CH2 CH2. இந்த பிளஸ் கூட எது வந்து சேரும், இங்க பாருங்க BH மட்டும்தான் இருக்கு, BH2 இல்ல. தெரியுதா, ஏன்னா ஒரு H தான் போயிடுச்சு பிளஸ்ஸா, அப்ப BH வந்து சேருது. அகைன் இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆனா H பிளஸ்ஸா இருக்கும், B மைனஸா இருக்கும். இது கூட இன்னொரு புரோப்பீனை சேர்த்தா எனக்கு என்ன ஆகும், CH மைனஸா இருக்கும், CH2 பிளஸ்ஸா இருக்கும். இந்த CH கூட ஒரு H சேர்ந்தா CH2வா மாறிடும். ஸோ ட்ரைப்ரோபைல் CH3 CH2 CH2 அப்படின்றது 3 தடவை இருக்கு, இங்க 3 இருக்குப்பா. சரியா, ட்ரைப்ரோபைல் போரேன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. போரான் ட்ரைப்ரோபேன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஃபைன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு வாட்டர் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் NaOH அவங்க சொல்லியிருப்பாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பேஸ் இன் பிரசன்ஸ்ல நம்ம சேர்க்கிறோம். இந்த பெராக்சைடு என்ன பண்ணும்னா இங்க இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணி இங்க ஒரு OHயும் இங்க ஒரு OHயும் சேர்க்கும். பெராக்சைடுனா H2O2 இல்லையா. ஓகே, இதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு, HOOH. இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கலா, இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கலா பிரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெராக்சைட்ஸை யூஸ் பண்ணாலே அங்க என்ன மெக்கானிசம் நடக்கும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடக்கும், அயானிக் மெக்கானிசம் நடக்காது. ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் தான் நடக்கும். ஓகேவா. whenever we use peroxides it undergoes free radical mechanism. அந்த மெக்கானிசம்க்கு பேரு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ரெண்டாவது பெராக்சைடு எஃபெக்ட்டுக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கராஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலும் பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலும் கராஷ் எஃபெக்ட் அப்படின்னாலும் ஒண்ணுதான். KHA ஐ திங்க் ஸோ, KHARASH, கராஷ் எஃபெக்ட், பெராக்சைடு எஃபெக்ட். இது ரெண்டுத்துக்குமே மீனிங் என்னன்னா ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அப்படின்னு அர்த்தம். ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் எஃபெக்ட், ANTI. ஓகே, இட்ஸ் மை மிஸ்டேக். இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆகுது. ANTI, ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப். ஓகே, ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல். இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பெராக்சைடு எஃபெக்ட்னாலும் கராஷ் எஃபெக்ட்னாலும் ஒண்ணுதான். ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் தான் எனக்கு கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பெராக்சைடு இருந்துச்சுனாலே அங்க என்ன மெக்கானிசம் நடக்கும்னு கேட்டா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடக்கும்னு சொல்லணும். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். சரியா, ஃபைன். ஸோ அடுத்தது பாருங்க, இங்க ஆல்கஹால் வந்து சேர்ந்து CH3 CH2 CH2OH புரோப்பனால் கிடைக்குது. புரோப்பேன் ஒன்னால்னாலும் புரோப்பனால்னாலும் ஒண்ணுதான், புரோப்பனால் கிடைக்குது. சரி, பிளஸ் இங்க இருக்கக்கூடிய BOH ரைஸ் அப்படின்னா போரான் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லாதீங்க. CaOH ரைஸ்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, MgOH ரைஸ்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அந்த மாதிரி போரான் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் as H3BO3. அதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. BOவும் Hம் 3 தடவை இருக்குன்னு சொல்லிட்டு இஸ் கால்டு, இதுக்கு பேர் என்னது, போரிக் ஆசிடு. ஓகேவா, போரிக் ஆசிட். H3PO3 அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட்னு சொல்லுவோமா. H3PO3னா பாஸ்பரஸ் ஆசிட். H3PO4 அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட். அந்த மாதிரி H3BO3 அப்படின்னா போரிக் ஆசிட், போரிக் ஆசிட். ஓகேவா, ஃபைன். ஸோ அதுதான் இங்க பை ப்ராடக்டா ஃபார்ம் ஆகுது. அப்ப ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ல பை ப்ராடக்ட் என்னன்னு கேட்டா போரிக் ரியாக்ஷன். ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்டா
ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுது. இது என்ன ரூலை ஒபே பண்ணுதுன்னு கேட்டா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை ஒபே பண்ணுது. சார் இங்க மார்கோனிக் ஆஃப் எழுதிருக்காங்கன்னு கேட்காதீங்க. இங்க நான் படிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். ஆப்போசிட் டு மார்கோனிக் ஆஃப்னு சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் கால்டு ஆன்டி மார்கோனிக் ஆஃப். நான் படிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை ஒபே பண்ணுது. பெராக்சைடு இன் பிரசன்ஸ்ல இதை பெராக்சைடு எஃபெக்ட் ஆர் கராஷ் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுது. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை ப்ராடக்ட் போரிக் ஆசிட். Okay. The addition of boron to the double bond takes place in such a manner that the boron atom gets attached to the sp2 carbon carrying greater number of hydrogen atom. எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அந்த கார்பன் கிட்ட தான் போய் போரான் காம்பவுண்ட் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The alcohol so formed looks as if it has been formed by the addition of water to the alkene. அல்கீன் கூட வாட்டரை ஆட் பண்ணா எந்த மாதிரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இன் ஏ வே ஆப்போசிட் டு மார்கோனிக் ஆஃப் ரூல். ஆனா மார்கோனிக் ஆஃப் ரூல் படி எப்படி நடந்திருக்குமோ, ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருக்குமோ, அதுக்கு ஆப்போசிட்டா இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க நான் எழுதுறேன் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது கூட நான் என்ன சேர்க்கிறேன் அப்படின்னா H பிளஸ் OH மைனஸ் விச் இஸ் கால்டு வாட்டர், ரைட்? HHO H2O வாட்டர். ஸோ இதை சேர்க்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கிடைக்கும். CH3 CHOH CH3. இதுக்கு பேரு 2 புரோபனால், புரோபேன் 2 ஆல். ஓகேவா? இதுதான் மார்கோனிக் ஆஃப் ரூலை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் பார்ட் அட்டாக் டு த கார்பன் ஹேவிங் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா போரான் காம்பவுண்ட் தான் நெகட்டிவா இருக்கும், விச் இஸ் அட்டாச்டு டு த கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். எந்த கார்பன் கேரியிங் கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், எந்த கார்பன் கிட்ட அதிகமான ஹைட்ரஜன் இருக்கும் அங்க போய் சேரும்னு சொல்றாங்க. அதனால தான் இது ஆப்போசிட் டு மார்கோனிக் ஆஃப் ரூல்னு சொல்றாங்க. மார்கோனிக் ஆஃப்ல எனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டா புரோபேன் 2 ஆல்னு சொல்லணும். புரோபேன் 2 ஆல் 2 புரோபனால் கிடைக்கும், ஆர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கிடைக்கும். ஆன்டி மார்கோனிக் ஆஃப்ல என்ன கிடைக்கும்னு கேட்டா புரோபேன் 1 ஆல் புரோபனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரோபனால் கிடைக்கும். சரி, இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? ஃப்ரம் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். CO அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கார்போனைல். C டபுள் பாண்ட் O இப்படி இருந்துச்சுனாலே இதுக்கு பேர் என்னது? கார்போனைல். இந்த கார்போனைல் எங்கெல்லாம் இருக்கும்? எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு C டபுள் பாண்ட் O, இது கூட H இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு ஆல்டிஹைட். சப்போஸ் இந்த இடத்துல CH3 இருந்து இங்கேயும் CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் கால்டு a கீட்டோன், ரைட்? ஒரு கார்போனைல் காம்பவுண்ட்ல CO கூட H இருந்துச்சுன்னா ஆல்டிஹைடு, அல்கைல் இருந்துச்சுன்னா கீட்டோன்னு சொல்லுவோம். COO அப்படின்னு இருந்துச்சுன்னா COO அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ்டர்னு சொல்லணும். COOன்னு இருந்துச்சுன்னா எஸ்டர். COOH அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவேன். OIC ஆயிக் ஆசிட் which is called carboxylic acid, COOH. ஓகேவா? தென் என்ன இருக்கலாம்? CO இங்க வருவோம், இங்க வருவோம். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேரு OCOO இந்த மாதிரி இருந்தா, அல்லது இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், CH3 இங்க ஒரு CH3. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா COO அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க 2 கார்போனைல் இருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆசிட் அன்ஹைட்ரைட். இதுக்கு பேர் என்னது? ஆசிட் அன்ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லணும். ஆசிட்ல வாட்டர் மாலிகுல் போச்சுன்னா 2 ஆசிட் எடுத்துக்கிட்டு அதுல வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணா எனக்கு ஆசிட் அன்ஹைட்ரைட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எஸ்டர், கீட்டோன், ஆல்டிஹைடு, ஆசிட் அன்ஹைட்ரைடு, அமைடு, CONH2 அமைடு, இந்த மாதிரி அமைடு வரக்கூடிய அல்லது பாலிபெப்டைடா வரக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ், இது எல்லாமே என்னன்னா கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடியது. CO குரூப் இருக்கிறது. COனாலே ஒரு டிஆக்டிவேட்டிங் குரூப். இந்த கார்போனைல் எப்பயுமே எப்படி பிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், கார்பன் பிளஸ் ஆகும். டபுள் பாண்ட் இருக்கா? ஒன்னு சிக்மா பாண்டு, இன்னொன்னு என்னது? பை பாண்ட். சிக்மா பாண்ட்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், பை பாண்ட்னா வீக்கா இருக்கும். ஸோ இந்த வீக்கா இருக்கக்கூடிய பை பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். கார்பனோட ஆக்சிஜனுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அதனால இந்த பை பாண்டு உடஞ்சி ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், கார்பன் பிளஸ் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்படிதான் கார்பனைல் பிரியும். எப்பயுமே கார்பன் பிளஸ்ஸா தான் இருக்கும், ஆக்சிஜன் மைனஸா தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே, பக்கா. From carbonyl compounds. Carbonyl compounds இருந்து எப்படி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஒன் பை ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஆல்டிஹைடையோ கீட்டோனையோ எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ண சொல்றாங்க. நான் இங்க எழுதுறேன் RCHO, இதுக்கு பேரு ஆல்டிஹைட். RCOR இதுக்கு பேரு கீட்டோன். ஓகே, இப்போ இதை ரிடக்ஷன் பண்றோம். ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரைட்? எத்தனை ஹைட்ரஜன் வேணா சேர்க்கலாம்.
அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜன் கார்பனுக்கு நடுவுல ஒரு ஹைட்ரஜன் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த CH கூட ஒரு ஹச்சும் O கூட ஒரு ஹச்சும் சேருது. அப்ப CH கூட H சேர்ந்தா CH2ன்னு மாறும். ஓகே, O கூட H சேர்ந்தா OH ஆல்கஹால் கிடைச்சிடும். ஆர் CH2OH. இதுதான் ஆல்கஹால் இல்லையா? அப்ப இந்த ஆல்கஹால் என்ன ஆல்கஹால்னு பாருங்களேன். இந்த ஆல்கஹால் OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் கூட ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. இல்லைன்னா ஆல்பா கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்கு. சோ இட் இஸ் கால்டு பிரைமரி ஆல்கஹால். எனக்கு ஆல்டிஹைடை ரிடக்ஷன் பண்ணும்போது ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். அந்த ஆல்கஹால் என்னவா இருக்கும்னா பிரைமரி ஆல்கஹாலா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, கீட்டோன் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்றேன். ஓகேவா? இந்த பாண்ட் உடஞ்சி ஆக்சிஜனுக்கு போகும். இங்க ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜனும் கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜனும் சேரும். 6 CH 6. இந்த கார்பன் கூட ஒரு OH. சோ இந்த ஆல்கஹால் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் கூட லெஃப்ட் சைடுல ஒரு ஆர், ரைட் சைடுல ஒரு ஆர், 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. இல்லனா ஆல்பா கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் தான் அட்டாச் ஆயிருக்கு. சோ இட் இஸ் கால்டு செகண்டரி ஆல்கஹால். அப்போ ஆல்டிஹைடை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணா, ஆல்டிஹைடை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணா எனக்கு எப்பயுமே பிரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். கீட்டோனை எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணா எனக்கு எப்பயுமே செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே, சோ இததான் இங்க எழுதியிருக்காங்க. பை ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், aldehyde and ketones are reduced to the corresponding alcohol by addition of the hydrogen in the presence of catalyst. ஸோ ரிடக்ஷன் பண்ணணும்னா நம்ம கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க என்ன மாதிரியான கேட்டலிஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷனுக்கு நான் காப்பரோ இல்ல வேற ஏதாவது ஒரு டிரான்சிஷன் மெட்டல்ஸ், டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் என்னதான் ரெடியூசிங் ஏஜென்ட் தான் இல்லையா? கேட்மியம், பிளாட்டினம், பெலடியம், ஜிங்க், இந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கேட்டலிஸ்ட எடுத்துக்க சொல்றாங்க. Fine. The usual catalyst is a finely divided metal such as platinum. நிக்கல் கூட எடுத்துக்கலாம்ப்பா. Fine. So such as platinum, பிளாட்டினமும் இங்க எழுதிருக்காங்க. பெலடியம் ஆர் நிக்கல், இதெல்லாம் ஃபைன்லி டிவைடட், நல்லா தூளாக்கி நொறுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அரைச்சின்னு சொல்ல முடியாது, கிரைண்ட் பண்ணல, பட் நொறுக்கி வச்சிருக்காங்க. Fine. It is also prepared by treating aldehyde and ketone with sodium borohydride. இதை நம்ம என்ன கூடயும் சேர்க்கலாம்னா ஆல்டிஹைடோ கீட்டோன் எடுத்துட்டு NaBH4, NaBH4 சோடியம் போரோஹைட்ரைடு அப்படின்னு சொல்றோம். ஆர் இது கூட கொஞ்சம் மைல்டு தான். ஆசிட் எல்லாம் இதால எஸ்டர் ஆசிடை இதை ரெடியூஸ் பண்ணாது. ஓகேவா? பட் அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு விச் இஸ் a strong reducing agent. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேவா? They says that sodium borohydride or lithium aluminum hydride இதெல்லாம் வச்சு ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆல்டிஹைட்ஸ் yield பிரைமரி ஆல்கஹால். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், மறக்காதீங்க. ஆல்டிஹைடா இருந்துச்சுனாலே அது எப்பயுமே எதை கொடுக்கும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலை கொடுக்கும். வேற கீட்டோன்ஸ் கிவ் செகண்டரி ஆல்கஹால். கீட்டோனா இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹாலை கொடுக்கும். ஸோ RCHO ஹைட்ரஜன் கூட பெலடியம் இன் பிரசன்ஸ்ல சேர்ந்து பிரைமரி ஆல்கஹாலை கொடுக்குது. RCOR கீட்டோன் எடுத்துட்டு சோடியம் போரோஹைட்ரைடை ட்ரீட் பண்றோம், எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா? பக்கா. ஸோ கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் எதை எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணாலும் எனக்கு ஆல்கஹால் தான் கிடைக்கும். இதுல ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் செகண்ட் ஒன்னா கொடுத்துருந்தாங்க இல்ல? ஃபைன். அடுத்தது பை ரிடக்ஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH, இல்லைன்னா இப்படி எழுதுறேன் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் OH. இதுக்கு பேர் தான் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்ப இதை ரிடக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த HOH எடுத்துட்டு வாட்டரா போயிடும். இந்த HCO கூட சேர்ந்தா ஆல்ரெடி R இருக்கு, CO இருக்கு, இங்க இருந்த OH போயிடுச்சு. அதுக்கு பதிலா எது வந்து சேருது? H வந்து சேருது. அப்ப ஆல்டிஹைட் கிடைக்குது. புரியுதா? ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? ஆல்டிஹைட் கிடைக்குது. ஆல்டிஹைட் எடுத்துக்கிட்டு திரும்ப ரிடக்ஷன் பண்ணா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் சேர்ப்பனா இல்ல, இந்த கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜனும் சேர்ப்பேன். அப்ப ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் சேர்ந்தா ஆல்கஹால் COH அப்படின்னு கிடைக்கும். இங்க ஆல்ரெடி H இருக்கு, கீழே இன்னொரு H சேருது. அப்ப CH2OH அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. CH2OH பிரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்குது. பிரைமரி ஆல்கஹால். சோ ஆசிடை எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணா எப்படி நான் முன்னாடி சொன்ன பாருங்க, ஆல்டிஹைடை எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணா பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனை எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணா செகண்டரி ஆல்கஹால். சார் நீங்க கீட்டோன் மாதிரி தானே சார் இருக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீட்டோன் ரெடியூஸ் ஆகி ஆல்டிஹைடா மாறும். சாரி, கார்பாக்சிலிக் ஆசிட் ரெடியூஸ் ஆகி ஆல்டிஹைடா மாறும். அந்த ஆல்டிஹைட் ரிடக்ஷன் ஆகி பிரைமரி ஆல்கஹாலா மாறுது. ஓகேவா?
ஃபைன், அதை தான் இங்க எழுதியிருக்காங்க, பார்க்கலாம். Carboxylic acids are reduced to primary alcohol in excellent yield by lithium aluminum hydride. lithium aluminum hydride ஒரு strong reducing agent. அதை வச்சு ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன ஆகுதான், பிரைமரி ஆல்கஹாலா மாறுதுன்னு சொல்றாங்க. எஸ், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இவங்களே சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்னது, ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆனா சோடியம் போரோஹைட்ரைடு இருக்கு இல்லையா, இந்த NaBH4, இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ல, இது மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். மைல்டுனா கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணும். அதாவது கொஞ்சமானா அதுக்காக ரொம்ப ரொம்ப கொஞ்சமானு சொல்லல, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை விட இது கொஞ்சம் கம்மியா ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஃபைன். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதியிருக்காங்க, RCOOH, அது கூட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, இங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இங்க அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, however lithium aluminum hydride is an expensive reagent. ஆனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப அதை எல்லாத்துக்கும் அதையே யூஸ் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், காசு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மெஹந்தி, ரைட், ஃபைன். அண்ட் therefore used for preparing special chemicals only. இதை நம்ம ஸ்பெஷலான கெமிக்கல்ஸை ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்சிவான ரிஏஜென்ட்டை யூஸ் பண்ணும். Commercially acids are reduced to alcohol by converting them to the esters. என்ன சொல்றாங்க, நீங்க செக்ஷன் 7.4.4ல படிப்பீங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே, கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாத்தையுமே எப்படி ஆல்கஹாலா மாத்துறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்டரா கன்வெர்ட் பண்றாங்க. எஸ்டரை எடுத்துக்கிட்டு ரெடியூஸ் பண்ணா எனக்கு ஆல்கஹால் கிடைச்சிடும். ஓகேவா, ஃபைன். ஃபாலோடு பை த ரிடக்ஷன்ஸ் யூசிங் ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். ஓகே, வெறும் காப்பரோ அல்லது பெலடியமோ பிளாட்டினமோ நிக்கலோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபைன்லி டிவைடடா எடுத்துக்கிட்டு போட்டா நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைச்சிடும். ஆசிட் இருக்கு, ஆசிடை எடுத்துட்டு ஆல்கஹால் கூட சேர்த்தா, ஆசிட் ஆல்கஹால் கூட சேர்த்தா எஸ்டர்னு ஒண்ணு கிடைக்குது. RCOOR, COO, இதுக்கு பேர் தான் எஸ்டர். ஓகேவா, அப்ப எஸ்டர் கிடைக்குது. ஆசிட் கூட, கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ஆல்கஹாலை சேர்த்து எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணும் இல்லையா, இந்த ரியாக்ஷனுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆல்கஹால் கிடைக்கிறதுலாம் இல்ல, ஆசிடை எடுத்துக்கிட்டு எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ற இந்த ரியாக்ஷனுக்கு பேரு எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். எஸ்டரிஃபிகேஷன். ஓகேவா, எஸ்டர் ஆக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எஸ்டரை உருவாக்குறோம், அதனால எஸ்டர் ஆக்குதல். எஸ்டரிஃபிகேஷன், ஒரு ஆசிட ஆல்கஹால் கூட சேர்த்து எஸ்டரை ஃபார்ம் பண்றோம். எஸ்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்டி ஆர்டர்ல இருக்கும். ஃப்ரூட்டினா ஸ்லைஸ், மாசா, அந்த மாதிரி ஃப்ரூட்டி விற்கிது, அதுவா சார் கேட்காதீங்க. அதாவது பழச்சாறு நறுமணம் உடையது. ஃப்ரூட்ஸ்லாம் என்னென்ன வாசனையில இருக்கும், ஆப்பிள், ஆரஞ்சு, எல்லா ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி ஃப்ரூட் மாதிரி ஒரு ஸ்மெல்ல கொடுக்கும், ஃப்ரூட்டி ஆர்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, எஸ்டர்ஸ் நல்ல நறுமணத்தை கொடுக்கும், பழம் மாதிரி வாசனை தரும். ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு பேர் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷனா எதை எடுத்துக்கணும், ஆசிட் கூட ஆல்கஹாலை சேர்க்கணும். கார்பாக்சிலிக் ஆசிட் ட்ரீட்டட் வித் ஆல்கஹால் டு ஃபார்ம் எஸ்டர். ஓகே, விச் இஸ் a fruity order. இந்த ரியாக்ஷனுக்கு பேரு எஸ்டரிஃபிகேஷன். ஓகேவா, ஃபைன். அந்த எஸ்டரை எடுத்துட்டு கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணா, அதாவது ஹைட்ரஜன் கூட ரிடக்ஷன் பண்ணா எனக்கு என்ன ஆகுமா, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி பிரைமரி ஆல்கஹாலும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்குது. ROH அப்படின்றது ஒரு ஆல்கஹால், இங்க இருக்கிறது என்னது, பிரைமரி ஆல்கஹால். ஸோ கண்டிப்பா பிரைமரி ஆல்கஹால் கிடைச்சிடும். ஓகேவா, பக்கா. ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட். இப்போ நம்ம கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனா இதுவும் கார்போனைல் காம்பவுண்ட்ல தான் சேர்க்க போறோம். ஒரு ஆல்டிஹைட் கூடயோ இல்ல கீட்டோன் கூடயோ கிரிக்னாட் ரியேஜென்ட்டை சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆல்டிஹைட் கூட கிரிக்னாட் ரியேஜென்ட்டை சேர்த்தா, ஆல்டிஹைட் கூட கிரிக்னாட் ரியேஜென்ட்டை சேர்த்தா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கீட்டோன் கூட கிரிக்னாட் ரியேஜென்ட்டை சேர்த்தா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்டிஹைட் கூட இங்க எழுதுற வேணும்னா CHO, இதுக்கு பேர் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் RMgX சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்குமா, பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கீட்டோன் RCOR, கீட்டோன் கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் சேர்த்தா அப்ப எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், இப்ப படிக்கலாம். From Grignard reagent, alcohols are produced by the reaction of Grignard reagent. Unit 6, class 12. Already நீங்க Grignard reagent என்னன்னு படிச்சிருக்கணும். ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் மெக்னீசியம் கூடயும் ஹாலஜன் கூடயும் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு Grignard reagent. ஓகே, வித் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஸோ ஆல்டிஹைட் கூடயும் கீட்டோன் கூடயும் தான் Grignard reagent சேரப்போது. சேர்ந்து எனக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்னா ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, the first step of the reaction is the nucleophilic addition. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். நியூக்ளியோஃபைல்னா
எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். ஆர் த மாலிக்யூல் எக்ஸாம்பிள் அமோனியா, வாட்டர், இதெல்லாமும் நியூக்ளியோஃபைல் தான். ஏன்னா இதுகிட்ட என்ன இருக்கும், ரெடிலி அவைலபிள் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நியூட்ரல் மாலிகுலா இருந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துச்சுனாலோ அல்லது நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷியஸா இருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நியூக்ளியோஃபைல். ஓகேவா? ஃபைன். ஸோ நியூக்ளியோஃபைல் தான் ஃபர்ஸ்ட் போய் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது, அட்டாக் பண்ணுது. அதனால இதை நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆஃப் Grignard reagent to the carbonyl group CO group to form an adduct. ஒரு அடக்டை ஃபார்ம் பண்ணுது. பாருங்க, இந்த கார்பனைல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்பதான் 2 ஸ்லைடுக்கு முன்னாடி சொன்னேன். இந்த கார்பனைல் இருக்கிற ஆக்சிஜன் என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். இந்த கார்பன் எப்பயுமே பிளஸா தான் இருக்கும். இது எப்பயுமே மாறாது. சார் எப்பயாவது பாண்ட் பிரேக் ஆகி கார்பனுக்கு வந்து கார்பன் மைனஸ் ஆகுமா, ஆக்சிஜன் பிளஸ் ஆகுமானா ஆகவே ஆகாது. உலகமே அழிஞ்சாலும் அது நடக்காது. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கார்பன் பிளஸ் கூட இந்த அல்கைல் மைனஸ் பாருங்க, மெக்னீசியம் இது மெட்டல். மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். மெட்டல்ஸ் எப்பயுமே என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா தான் இருக்கும். அப்ப மெட்டல்ஸ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகும்போது இந்த ஆர் இருக்கு இல்லையா, அல்கைல், இது என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். இந்த மைனஸ் தான் சி பிளஸ் கூட சேரப்போகுது. ஸோ சி ஏற்கனவே 2 பாண்ட் இங்க இருக்கு, 1 2 அதை இங்க எழுதியிருக்காங்க. தென் ஆர் வந்து சேர்ந்துருச்சு, சி பிளஸ் கூட ஆர் மைனஸ் வந்து சேர்ந்துருச்சு. இங்க என்ன இருக்கும்? சிங்கிள் பாண்ட் ஓ இருக்கும், அது மைனஸா இருக்குமா? அது கூட இந்த எம்ஜி பிளஸ் வந்து சேருது, அது கூட எக்ஸ் இருக்கு. ஓகே, இதுதான் அடக்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அடக்டை எடுத்துக்கிட்டு வாட்டர் கூட சேர்க்கிறாங்க. வாட்டர் எப்படி வரும்? OH H இல்லையா? இங்க பாண்ட் பிரேக் ஆகுது, ஓ மைனஸா இருக்கு, அது கூட H பிளஸ் சேர்ந்தா MgOH அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். மெக்னீசியம் ஹைட்ராக்சி ஹேலைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சி ஹேலைடு அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. ஃபைன். இந்த H பிளஸா இருக்குன்னா இந்த OH மைனஸா இருக்கும். இது இந்த C பிளஸ் கூட சேர்ந்து CrOH அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. ஓகேவா? சோ ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கார்பன் கூட ரெண்டுமே ஹைட்ரஜனா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜனா, CH2OH பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கரெக்டா? அப்ப ஆல்டிஹைட்ல HCHO ஃபார்மால்டிஹைட் மட்டும்தான் எனக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலை கொடுக்கும். சப்போஸ் இங்க R இருக்கு, இங்க H இருந்துச்சுனாலும் இது ஆல்டிஹைட் தான். ஓகேவா? ஆனா இது என்ன ஆல்டிஹைட் கிடையாது, ஃபார்மால்டிஹைட் கிடையாது. ஃபார்மால்டிஹைடை தவிர வேற எந்த ஆல்டிஹைடை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். கீட்டோனை எடுத்துக்கிட்டா எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆர் கூட இன்னொரு ஆர் வந்து சேரப்போகுது. ஃபைன். இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி ஓ மைனஸ் ஆகும், சி பிளஸ் ஆகும். இந்த சி பிளஸ் கூட இந்த ஆர் மைனஸ் வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு கார்பன் கூட 3 ஆர் இருக்கும். ஆர் ஆர் ஆர், இங்க OH வரும். அப்ப திஸ் இஸ் கால்டு டெர்ஷரி ஆல்கஹால். சோ கீட்டோனுக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கொடுக்குது, எல்லா ஆல்டிஹைடுக்கும் செகண்டரி ஆல்கஹாலை கொடுக்குது. ஃபார்மால்டிஹைடை எடுத்துக்கிட்டா மட்டும், மெத்தனல் எடுத்துக்கிட்டா மட்டும் பிரைமரி ஆல்கஹால் கொடுக்குது Grignard reagent கூட சேர்க்கும் போது. ஓகேவா? ஃபைன். The overall reaction using different aldehyde and ketones are as follows. So aldehyde கூட கொடுத்திருக்காங்க HCHO, aldehyde கூட RMGX சேர்த்தா RCH2OMGX ன்னு ஒரு அடக்ட் கிடைக்குது. இதுக்கு பேரு அடக்ட். அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணா RCH2OH என்ன ஆல்கஹால் கிடைக்குது? பிரைமரி ஆர் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, RCH2OH ன்னு சொல்றோம், இது பிரைமரி ஆல்கஹாலா கிடைக்குது. ஓகேவா? ஃபைன். இது என்ன ஆல்டிஹைடு? ஃபார்மால்டிஹைடு. ஒரே ஒரு கார்பன் இருக்குல்ல, ஒரு கார்பன் இருந்தா மீத்தேன். கரெக்டா? ஒரு கார்பன் தான் மீத்தேன். அதுல சாரி AN, அதுல EA எடுத்துட்டு ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா அல்லுன்னு சொல்லணும். அப்ப மெத்தனல் அப்படின்னு சொல்லணும். மெத்தனல். ஓகே. சோ மெத்தனல் அப்படின்னாலும் ஃபார்மால்டிஹைடு அப்படின்னாலும் ஒண்ணுதான். மெத்தனல்னாலும் ஃபார்மால்டிஹைட்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இந்த ஃபார்மால்டிஹைடு ஆர் மெத்தனலை எடுத்துக்கிட்டு Grignard reagent கூட சேர்த்து வாட்டரை சேர்த்தாதான் எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. இங்க பாருங்க, RCHO இதுவே ஏதோ ஒரு ஆல்டிஹைடா இருக்கு. எக்ஸாம்பிள் CH3CHOன்னு வச்சுக்கோங்களேன், அசிட்டால்டிஹைடு. இதை எடுத்துட்டு Grignard reagent கூட சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 6, அதாவது CH3, அது கூட CH3 இருக்கு, R வந்து சேர்ந்துருச்சு, அது கூட என்ன இருந்துச்சு? H இருந்துச்சு, இப்போ OH வந்து சேருது இல்லையா? ஸோ H இருக்கு, இங்க OH வந்து சேருது. we are getting secondary alcohol CHOH. கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஆல்பா கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் இந்த OH, அது கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இது செகண்டரி ஆல்கஹால்னு சொல்லணும்.
ஸோ ஆல்டிஹைடு எந்த ஆல்டிஹைடை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கிரிக்னாட் ரியேஜன் கூட சேர்த்தா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைடை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். இது தெளிவா இருக்கா? ஓகே. அடுத்தது பாருங்க, RCOR. RCOR கீட்டோன். இந்த கீட்டோனை எடுத்துட்டு கிரிக்னாட் ரியேஜன் கூட சேர்த்தா ஒரு அடக்ட் கிடைக்குது. அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? COH அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. தெரியுதா? ஃபைன். இங்க மேலேயும் என்னதான் இருக்குன்னா R தான் இருக்கு. இது எடிட் பண்ணும்போது, அதாவது கட் பண்ணும்போது மிஸ் ஆனதுப்பா. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் என்னதான் இருக்கும்? R தான் இருக்கும். RCOR அப்படின்னு இருக்கும். So you will be notice that the reaction produces a primary alcohol with methanol. மெத்தனல் அப்படின்றது ஃபார்மால்டிஹைட். மெத்தனல்ல மட்டும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பிரைமரி ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்டரி ஆல்கஹால் வித் அதர் ஆல்டிஹைட்ஸ், மற்ற எல்லா ஆல்டிஹைட் கூடயும் என்ன பண்ணுதுன்னா செகண்டரி ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் வித் கீட்டோன்ஸ். கீட்டோன்ஸ் கூட அது என்ன பண்ணுது அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே. ஸோ மெத்தனல் எடுத்துக்கிட்டா, ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிட்டா பிரைமரி ஆல்கஹால், மற்ற எந்த ஆல்டிஹைட் எடுத்துக்கிட்டாலும் செகண்டரி ஆல்கஹால், கீட்டோனை எடுத்துக்கிட்டா டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். பக்கா. அடுத்தது பாருங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். இவ்வளவு நேரம் நம்ம அலிஃபேட்டிக் ஆல்கஹாலுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பென்சின் ரிங் வச்சு வரக்கூடிய அரோமேட்டிக் ஆல்கஹாலுடைய ப்ரிப்பரேஷன் ஃபீனால். இந்த ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபீனால் ஆல்சோ நோன் அஸ் கார்போலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் கிடையாதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். CARBO இருக்கு, அதுக்கப்புறம் XYன்னு இருந்தா கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். புரியுதா? CARBO XYLIC இது கார்பாக்சிலிக் ஆசிட் COOH. எப்ப R COOH இருந்துச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? கார்போலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. CARBOLIC. ஓகேவா? இந்த ஸ்பெல்லிங்கை நல்லா பார்த்துக்கோங்க, குழப்பிக்காதீங்க. ஃபீனால் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கார்போலிக் ஆசிட்னு சொல்லலாம். Fine. Was first isolated in the early 19th century from coal tar. coal tarல இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபீனாலை தனியா பிரிச்சு எடுக்கிறோம், ஐசோலேட் பண்றோம். Nowadays phenol is commercially produced synthetically. நம்ம கோல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாம சிந்தட்டிக்கா நம்மளே என்ன பண்ணலாம்? ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணலாம் சொன்னாங்க. எக்ஸாம்பிள் அசிட்டிலின், CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஹைட்ரோகார்பன் லெசன் யாராவது 11th கவனிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்றது அசிட்டிலின், ஈத்தைன் காம்பவுண்ட். அசிட்டிலின் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு கார்பன் ஈத்து, ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறனால ஐனு, ஈத்தைன். ஒயின்னு படிக்காதீங்க, ஈத்தைன். அசிட்டிலின் ஆர் ஈத்தீன் காம்பவுண்ட் எடுத்துட்டு 3 டைம்ஸ் ஒன்னா சேர்த்தா பாலிமரைசேஷன்ல எனக்கு என்ன கிடைக்கும்னா பென்சின் கிடைக்கும், C6H6. ஓகேவா? இந்த மாதிரியும் என்னால ஃபீனால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபைன். இந்த laboratory phenol are prepared from benzene derivatives. பென்சினுடைய டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து நம்ம ஃபீனால ப்ரிப்பேர் பண்றோம் லேப்ல. எனி ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட். ஸோ கீழே சில மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. நெக்ஸ்ட் பேஜ்ல தான் கொடுத்துருக்காங்கல்ல. சரி. ஃப்ரம் ஹாலோ அரீன்ஸ். ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல பென்சீன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, எக்ஸ்ன்றது ஹாலஜன், அதுக்கு பதிலாக என்ன இருக்கலாம்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதுல ஏதாவது ஒன்று இருக்கலாமா? பட் மோஸ்ட்லி நம்ம ஃப்ளூரினை எடுத்துக்க மாட்டோம். ஏன் சார் ஃப்ளூரினை கொடுக்க மாட்டாங்க? குளோரின், புரோமின்லாம் கொடுக்குறாங்க, ஃப்ளூரின் ஏன் கொடுக்கலனா? இட் இஸ் த விகரஸ் காம்பவுண்ட், இட் ரியாக்ட்ஸ் விகரஸ்லி. இது ரொம்ப பாம் மாதிரி வெடிக்கக்கூடியதா இருக்கும், வயலேட் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இது ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இன் த வேர்ல்ட். இந்த இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட 118 எலிமெண்ட்ஸ்ல ஃப்ளூரின் தான் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால அது ரொம்ப கோரமா டக்குன்னு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகி ஏதாவது ஒரு ஆபத்தை கொடுக்கும். அதனால ஃப்ளூரினை நம்ம அதிகமா ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளூரினை ரியாக்ட் பண்ணாலும் அதை எடுத்துட்டு வேற எதையாவது சேர்க்க முடியுமா? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா நடக்காது. ஃப்ளூரின் ஒரு தடவை பாண்டை ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா அது சீக்கிரமா என்ன ஆகாது? வெளியில போகாது. ஓகேவா? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. அதனாலதான் ஃப்ளூரின் எடுத்துக்காம குளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரி எலமெண்ட்ஸை எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹாலோ அரீன்ஸ்ல குளோரோபென்சின் கொடுத்துருக்காங்க. இந்த பென்சின் கூட ஒரு குளோரின் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு குளோரோபென்சின். இத NaOH கூட சேர்த்து ஃபியூஸ் பண்றாங்க, உருக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஃபியூஸ்னா உருக்குறது, மெல்டிங், அததான் ஃபியூஸ்னு சொல்றாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து ஃபியூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா சோடியம் வந்து குளோரினை, சாரி ஹைட்ரஜன் வந்து குளோரினை எடுத்துட்டு HCl போகுது. மை மிஸ்டேக், சாரிண்ணா. ஃபைன். ஹைட்ரஜன் வந்து குளோரினை எடுத்துக்கிட்டு என்னவா போகுது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா போகுது. இந்த H பிளஸ் தான் Cl மைனஸ் எடுத்துட்டு போயிருக்கும். அப்ப இங்க பிளஸ் இருக்கும், இங்க NaO சோடியம் ஆக்சைடு அப்படின்றது மைனஸா இருக்கும். அது வந்து சேர்ந்துச்சுன்னா ONA அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன சார்? சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லணும். பாருங்க, C6H5
OHன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஃபீனால். இந்த C6H5 O மைனஸா இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஃபீனாக்சைடு அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீனாக்சைடு. ஓகேவா? மெத்தில் கூட ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா மீத்தாக்சைடு, எத்தில் கூட ஆக்சிஜன் இருந்தா ஈத்தாக்சைடு, அந்த மாதிரி ஃபினைல் கூட ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஃபீனாக்சைடு கூட Na பிளஸ் வர்றதுனால சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்றேன். எப்பயுமே கேட்டையான ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஆனையான செகண்ட் சொல்லணும் இல்லையா? பிளஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு NaCl இருந்துச்சுன்னா குளோரோ சோடியம்னு சொல்ல மாட்டேன், சோடியம் குளோரைட் தானே சொல்லுவேன். அப்ப கேட்டையான் எப்ப பிளஸோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் தான் மைனஸ் நேம் சொல்லணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இதை சோடியம் ஃபீனாக்சைடுன்னு சொல்றாங்க. ஃபீனாக்சி சோடியம்னு சொல்ல. ஓகே, இது சோடியம் ஃபீனாக்சைடு. சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகே, இதை எடுத்துட்டு மறுபடியும் HCl கூட வெளியில வந்துச்சு இல்லையா? அதே HCl திரும்ப ரியாக்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த Na பிளஸ் Cl எடுத்துக்கிட்டு NaCl போகுது. இந்த H போய் அது கூட சேர்ந்துச்சுன்னா ஃபீனால் கிடைக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்படிதான் ஹாலோ பென்சின்ல இருந்து அதாவது ஹாலோ அரின் குளோரோ பென்சின்ல இருந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்த்து சோடியம் ஃபீனாக்சைடா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் HCl கூட சேர்த்து ஃபீனால ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேவா? ஃபைன். இதுல கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். 623 கெல்வின் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எவ்வளவு தூரம் ஹீட் பண்ணாங்கன்னா 623 623 623 கெல்வினுக்கு ஹீட் பண்றாங்க. 300 ATM பிரஷர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ப்ராசஸ்க்கு நேம் இருக்கு. இட்ஸ் a நேமிங் ரியாக்ஷன். டவுஸ் ப்ராசஸ். ஓகேவா? டவுஸ் ப்ராசஸ் தான் நம்ம சோடியம் ஃபீனாக்சைடுல இருந்து ஃபீனால ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். செகண்ட் ஒன், ஃப்ரம் பென்சீன் சல்போனிக் ஆசிட். SO3Hன்னு இருந்துச்சுன்னா SO3Hன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு தான் சல்போனிக் ஆசிட். ஓகே, இது பென்சின் கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்ப பென்சின் சல்போனிக் ஆசிட்னு சொல்லுவேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஒலியம் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒலியம்னா என்னன்னு பார்க்கலாமா? H2SO4 பிளஸ் H2SO4 சல்பூரிக் ஆசிட் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நான் அது கூட என்ன சேர்க்கிறேன்னா P2O5 சேர்க்கிறேன். P2O5 என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு விச் இஸ் ஏ பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஆக்சுவலா கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடே நான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான் சொல்லுவேன். பட் இது என்னன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடுன்றது பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், சல்பூரிக் ஆசிடை விட ஸ்ட்ராங்கான டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகேவா? ஃபைன். இது என்ன பண்ணுனா இங்க இருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணும். 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வாட்டரா போகுது. டீஹைட்ரேஷனா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கும், இங்க ஹைட்ரஜன் இருக்காது. இங்க S இருக்கும், இங்க S இருக்கும். இங்க O3 தான் இருக்கும். O4ல O3 தான் இருக்கும், இங்க O4 இருக்கும். அப்ப H2S2O7 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? H4S2O8 அப்படின்னா 2 சல்பூரிக் ஆசிட்னு அர்த்தம். H2SO4 H2SO4 2 தடவை சேர்த்தா H2S2O8. இதுல இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போச்சுன்னா -H2, மீதி H4ல H2 தான் இருக்கும். S2 அப்படியே இருக்கும். O8ல O7 தான் இருக்கும். ஒரு O வாட்டரா போயிடுச்சு. இந்த மாதிரி தான் H2S2O7 ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. 2 சல்பூரிக் ஆசிட்ல இருந்து வாட்டர் போயிட்டு. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒலியம்னு சொல்றாங்க. ஓகேவா? OLEUM, ஒலியம். ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட்ல இருந்து வாட்டர் வெளியில போயிடுச்சுன்னா டீஹைட்ரேட் ஆச்சுன்னா எனக்கு ஒலியம் கிடைக்கும். இந்த ஒலியம் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ஒலியம் எனக்கு என்ன கொடுக்குது? சல்போனிக் ஆசிட கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஆக்சுவலா இந்த ஒலியம்ல இருந்து SO3 காம்பவுண்ட் வரும். உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்க. H2S2O7 gives H2SO4. ரிமைனிங் என்ன இருக்கும்? H2 இங்க வந்துருச்சு. Sல 2ல ஒரு S இங்க வந்துருச்சு. மீதி ஒரு S இருக்குமா? O7ல O4 இங்க வந்துருச்சு. அப்ப O3 இருக்கும். இது சல்பர் ட்ரை ஆக்சைடு. இதுதான் வந்து பென்சினை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். இந்த சல்பர் ட்ரை ஆக்சைடு தான் பென்சினை வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி பென்சின்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு தானே இந்த SO3 சேரும். SO3 சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த H SO3 கூடயே சேர்ந்து SO3Hன்னு ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் தான் பென்சின் சல்போனிக் ஆசிட். ஓகேவா? ஃபைன். இதை எடுத்துக்கிறாங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா பென்சின் கூட ஒலியமை சேர்த்தா பென்சின் சல்போனிக் ஆசிட் கிடைக்கும். இந்த பென்சின் சல்போனிக் ஆசிட் கூட பேஸ் சேர்க்கிறாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ எனக்கு என்ன ஆகுது? இந்த காம்பவுண்ட் வெளியில போயிட்டு OH ஃபீனாலா மாறுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இப்படி பிரேக் ஆகி NaHSO3 அப்படின்னு சோடியம் பைசல்பேட்டா வெளியில போயிட்டு OH வந்து அந்த இடத்துல சேருது. ஃபைன். ஆசிட் இன் பிரசன்ஸ்ல இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு NaHSO3 சோடியம் பைசல்பேட் போகுது.
ஃபீனால் எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன் என்னது? பென்சீன் எடுத்துக்கிறோம். பென்சீனை எடுத்துட்டு ஒலியம் கூட சேர்த்தா, ஒலியம் H2S2O7 ஒலியம் கூட சேர்த்தா எனக்கு பென்சீன் சல்போனிக் ஆசிட்னு ஒன்று கிடைக்கும். அந்த பென்சீன் சல்போனிக் ஆசிட் எடுத்துட்டு பேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணா, ஃபைனலா அசிடிஃபிகேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃபீனால் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்கேயும் டவுஸ் ப்ராசஸ்ல நடக்கிற மாதிரி தான் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்னு சொல்றேன். இந்த இடத்துல H வந்து SO3H கூட சேர்ந்து H2SO3 சல்ஃபியூரஸ் ஆசிடா போயிடும். நான் அதை வேணா எழுதி காட்டுறேன். பட் அது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இப்படி சொல்றேன். பாருங்க, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி H இங்க இருக்கிற SO3 எடுத்துக்கிட்டு H2SO3 H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO3 அப்படின்னா சல்ஃபியூரஸ் ஆசிட், சல்ஃபியூரஸ் ஆசிட் இது வெளியில போகும். இந்த ONA வந்து இந்த இடத்துல சேர்ந்துச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஒரு பென்சின், அது கூட O, அது கூட Na, சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடக்கும். ஓகேவா? இந்த சல்போனிக் ஆசிட் இருக்குல்ல HSO3, அது கூட H சேர்ந்து H2SO3 சல்ஃபியூரஸ் ஆசிட் போயிட்டு ONA வந்து சேர்ந்துடும். இதை மறுபடியும் எடுத்துக்கிட்டு ஆசிடிஃபிகேஷன் பண்ணா, அசிடிஃபிகேஷன் ஆசிட் இன் பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்றோம். எக்ஸாம்பிள் HCl எடுத்துக்கோங்களேன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த Na வந்து Cl எடுத்துட்டு NaCl போயிட்டு H வந்து அது கூட சேர்ந்தா we are getting phenol compound, right? So இப்படிதான் ரியாக்ஷன் நடந்திருக்கும். இதை இந்த மாதிரி பெருசா சொல்லாம 2 ஸ்டெப்ல எழுதாம, இங்க இருந்து இன்னொரு ஸ்டெப் எழுதாம நான் சிம்பிளா சொன்னேன். இந்த Na வந்து HSO3 எடுத்துட்டு போயிடுச்சு, இந்த OH வந்து இது கூட சேர்ந்துருச்சு, ஃபீனால் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஃபைன், இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. ஓகேவா? பட் ஆக்சுவலா நடக்கிற ரியாக்ஷன் இப்படிதான் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கா. தேர்ட் ஒன், டயசோனியம் சால்ட். ஃபர்ஸ்ட் அசோனா என்னன்னு தெரியணும். அசோ அப்படின்னா N எப்பெல்லாம் டபுள் பாண்ட்ல இருக்கோ, N எப்பெல்லாம் டபுள் பாண்ட்ல இருக்கோ அப்ப இதுக்கு பேர் என்னதுன்னா அசோ. N டபுள் பாண்ட் என்னன்னு இருந்துச்சுன்னா டை அசோ அப்படின்னு சொல்லணும். 2 அசோ இருக்குன்னு அர்த்தம், டயசோ. இன்கேஸ் N டபுள் பாண்ட் N2ன்னு இருக்கு, அது பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா டை அசோனியம் அப்படின்னு சொல்லணும். எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ நியம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ டயசோனியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டயசோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் N2 கேஸை ரிலீஸ் பண்ணி ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ டயசோனியம் சால்ட் இந்த தியரி படிக்கிறேன். ஏற்கனவே இந்த தியரி நான் இன்னும் படிக்கலையோ, பென்சின் சல்போனிக் ஆசிட். ஓகே, பென்சின் இஸ் சல்போனேட்டட் வித் ஒலியம் அண்ட் பென்சின் சல்போனிக் ஆசிட். ஸோ ஃபார்ம்டு இஸ் கன்வெர்டட் டு சோடியம் ஃபீனாக்சைடு. இங்க எழுதிருக்காங்க பாருங்க, சோடியம் ஃபீனாக்சைடா ஃபார்ம் ஆகுது. ஆன் ஹீட்டிங் வித் மோல்டன் சோடியம் ஹைட்ராக்சைடு, அது கூட சேர்க்கும் போது மோல்டன் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும் போது சோடியம் ஃபீனாக்சைடா மாறுது. தென் அசிடிஃபிகேஷன் ஆஃப் சோடியம் சால்ட். இந்த சோடியம் சால்ட்டை அசிடிஃபிகேஷன் ஆசிட் கூட சேர்க்கும் போது தான் அது என்னவா மாறுதுன்னா ஃபீனலா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். தேர்ட் ஒன், டயசோனியம் சால்ட். இதையும் படிக்கிறேன். A diazonium salt is formed by treating an aromatic primary amine. Aromatic primary amine என்னது? அனிலின். ஒரு பென்சின் கூட NH2 அட்டாச் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்னது? காமன் நேம் அனிலின் அப்படின்னு சொல்லணும். ஆர் அமினோ பென்சின்னு சொல்லலாம். அமினோன்னு சொல்றேன். அதனுடைய பேரண்ட் நேம் என்னதுன்னா இந்த அரோமேட்டிக் பென்சின். அப்ப அமினோ பென்சின். ஆர் ஃபினைல் அமீன் சொல்லலாம். இந்த C6H5க்கு பேர் என்னது? ஃபினைலா. மேல இருக்கிற NH2க்கு பேரு அமீன். அப்ப ஃபினைல் அமீன் அப்படின்னு சொன்னாலும், அமினோ பென்சின் அப்படின்னு சொன்னாலும், அனிலின் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். எத்தனை தான் சார் சொல்லுவீங்கன்னு கேட்காதீங்க. எத்தனை இருக்கோ அதுல எனக்கு தெரிஞ்சது 2-3 சொல்றேன், அவ்வளவுதான். சரி, வாங்க பார்க்கலாம். Diazonium salt is formed by the treating on aromatic primary amine with nitrous acid. ரொம்ப முக்கியமான விஷயம். HNO2 அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட். HNO3னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நைட்ரிக் ஆசிட். இது நைட்ரஸ் ஆசிட். ஓகே, ஸோ நைட்ரஸ் ஆசிட் அண்ட் HCl இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறோம். ஃபைன். at 273 to 278 Kelvin, diazonium salt are hydrolyzed. Diazonium saltனா N2 ப்ளஸ்ன்னு சொன்னேன். அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, அது ஹைட்ரலைஸ் ஆகுது. ஹைட்ரலைஸ் ஆகி எனக்கு என்ன கொடுக்குதான்? ஃபீனலா கொடுக்குதுன்னு சொல்றாங்க. பை வார்மிங் வித் வாட்டர் ஆர் பை ட்ரீட்டிங் வித் டைல்யூட் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ யூனிட் 9லயும் இது இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா யூனிட் 9 அமீன்ஸ், ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஆர் அமீன்ஸ். அமீன்ஸ் லெசன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அனிலினை வச்சு பார்ப்போம் இல்லையா? அதனால இதே செகண்ட் வால்யூம்ல கிளாஸ் 9 சாப்டர் 9ல இருக்கு.
ஃபைன். இப்போதைக்கு நம்ம இதை பார்க்கலாம். Na வந்து Cl எடுத்துட்டு போகுன்னு வச்சுக்கோங்க, NaCl. அப்ப இந்த NO2வும் Hம் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும்? எப்படிலாம் ரியாக்ட் ஆகும்? ஃபைன். ஃபீனால்ல இருக்கக்கூடிய டயசோனியம் சால்ட்டா, ஃபீனால் பிரைமரி அமீன், இதுல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் இந்த நைட்ரோல இருக்கிற ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு என்னவா போயிடும்? வாட்டரா போயிடும். ஓகேவா? ஃபைன். ரியாக்ஷன் பாருங்களேன். இங்க எழுதியிருக்காங்க அனிலின் NaNO2HCl gives N2Cl னு எழுதியிருக்காங்க. இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு N2 பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா டயசோனியம் குளோரைடு. பென்சின் டயசோனியம் குளோரைடு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், ஒரு அனிலின் இருக்கு NH2. இது கூட சோடியம் நைட்ரேட் தானே சேர்த்திருக்காங்க. O டபுள் பாண்ட் N, அது கூட O அப்புறம் Na. இப்படிதான் இருக்கும் சோடியம் நைட்ரேட். ஏன்னா நைட்ரஸ் ஆசிட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், HONO அப்படின்னு இருக்கும். இந்த ஹச்சுக்கு பதிலா Na வந்துச்சுன்னா சோடியம் நைட்ரேட். அப்ப இப்படிதான் இருக்கும். இந்த 2 ஆக்சிஜனை ஒரு ஆக்சிஜனை 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டு H2O வாட்டரா போயிடும். அப்ப இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் என்ன ஃபார்ம் ஆகும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுமா? அதுதான் N2, N டபுள் பாண்ட் N. N டபுள் பாண்ட்ல இருந்தாலே அஜோ சொல்லணும். 2 N இருக்கு, N டபுள் பாண்ட் Nன்னு டயசோன்னு சொல்றோம். ஓகேவா? பக்கா. இந்த டயசோ காம்பவுண்ட். அடுத்தது HCl சேர்க்கிறேன்னு சொன்னாங்க. இந்த HCl இங்க எப்படி ரியாக்ட் ஆகும் பாருங்க. இந்த O மைனஸா இருக்கும், NaO மைனஸா இருக்கும். அது கூட இந்த H பிளஸ் சேர்ந்து NaOH சோடியம் ஹைட்ராக்சைடா போயிடும். என்னவா போகும்? சோடியம் ஹைட்ராக்சைடு. பாருங்க, இங்க 2 H ஓவை எடுத்துட்டு H2Oவா போகுது. இந்த NaOH எடுத்துட்டு NaOH போகுது. அப்ப ரிமைனிங் இங்க ஒரு Cl மைனஸ் மட்டும் இருக்கும். இந்த N கூட சேர்ந்துருச்சு. அப்ப ஒரு பென்சீனு, அது கூட N இருந்துச்சு, டபுள் பாண்ட்ல இன்னொரு N சேருது, அது கூட ONAவும் போயிடுச்சு. அப்ப இந்த N2 என்னவா இருக்கும்னா பிளஸ்ஸா இருக்கும். ஓகேவா? அது கூட எது வந்து சேருதுன்னா Cl மைனஸ் வந்து சேருது. இப்படிதான் பென்சின் டயசோனியம் குளோரைடை உருவாக்கியிருக்காங்க. பென்சின் டயசோனியம் குளோரைடு தெரியுதா? ஃபர்ஸ்ட் சோடியம் நைட்ரைட் கூட சேருது. சோடியம் நைட்ரைட்ல ஒரு ஆக்சிஜனை ஹைட்ரஜன் எடுத்துட்டு வாட்டரா போகுது. NaO சோடியம் ஆக்சைடு அப்படின்றது கூட ஹைட்ரஜன் சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடா போகுது. ஒரு Cl மைனஸ் மட்டும் இருக்கும். அது இந்த 2 எண்ணும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் டயசோ காம்பவுண்ட் கூட குளோரின் சேர்ந்து டயசோனியம் குளோரைடு, பென்சின் டயசோனியம் குளோரைடுன்னு ஒன்று உருவாக்குது. ஓகேவா? ஃபைன். இதை வார்ம் வாட்டர் கூட சேர்க்கிறோம், அதாவது மிதமான வெப்ப நீர் கூட சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும்போது இந்த N2 என்னவா போயிடுதுன்னா கேஸா போயிடுது. வாட்டர் எப்படி பிரியும்? H பிளஸ்ஸாவும் OH மைனஸாவும் பிரியுமா? இந்த H பிளஸ் இங்க இருக்கிற Cl எடுத்துட்டு HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா போயிடுது. H பிளஸ் Cl எடுத்துட்டு HCl போகுது. N2 கேஸா போகுது. மீதி OH மைனஸ் மட்டும் இருக்கும். அது இந்த பென்சின் கூட சேர்ந்துச்சுன்னா ஃபீனால் கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். உங்களுக்கு புரியலன்னா திரும்ப பேக்வர்ட் பண்ணி பாருங்க, ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கண்டிப்பா புரியும் நான் நம்புறேன். இன்கேஸ் புரியலனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, மறுபடியும் வீடியோஸ் போடலாம். ஓகே, ஸோ ஃபீனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது வரைக்கும் 3 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். தென் லாஸ்ட் மெத்தட் ஃப்ரம் கியூமின் கொடுத்துருக்காங்க. கியூமின்னா என்ன? இதோ இங்க இருக்கு, ஐசோப்ரோபைல் பென்சின். ஐசோப்ரோபைல் பென்சின், அதை தான் கியூமின்னு சொல்றாங்க, காமன் நேம். இந்த கியூமினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? ஒரு ப்ரோப்பீனை எடுத்துக்கிறோம், CH3 CH டபுள் பாண்டு CH2, இதுக்கு பேரு ப்ரோப்பீன். இந்த ப்ரோப்பீனை எடுத்துக்கிட்டு பென்சின் கூட ட்ரீட் பண்ணா, C6H6 கூட ட்ரீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குமா? இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா போய் எந்த இடத்துல சேரும்? இந்த CH2 கூட சேரும். ஓகேவா? இப்படி பாண்ட் பிரேக் ஆகும். CH2 கூட சேர்ந்தா CH3 மாறிடும். ஃபைன். இங்க CH3, இங்க CH இருக்கு, இந்த பக்கமும் CH3 இருந்துச்சு, அது அப்படியே இருக்கு. ஓகே, இந்த CH என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். இந்த H பிளஸ் போச்சுன்னா இந்த கார்பன் என்னவா இருக்கும்னா மைனஸா இருக்கும். இந்த மைனஸ் தான் இந்த CH பிளஸ் கூட வந்து சேரும். அப்ப இது கூட ஒரு பென்சின் இருக்கு. ஓகேவா? சோ பாருங்க, 1 2 3, 2ல ஃபினைல் இருக்கக்கூடிய ப்ரோபேன், 2 ஃபினைல் ப்ரோபேன், இல்லனா ஐசோப்ரோபைல் பென்சின் அப்படின்னு சொல்லணும். ஐசோப்ரோபைல் பென்சின். இந்த காம்பவுண்டுக்கு தான் காமன் நேம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கியூமின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், CH3 CH CH3. நான் நேரா எழுதியிருக்கேன், அவங்க கொஞ்சம் வளைச்சு எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். ஃபைன். பாருங்க, phenol is manufactured from the hydrocarbon cumin. Cumin isopropyl benzene is oxidized in the presence of, cumin உடைய உண்மையான நேம் isopropyl benzene, அதை பிராக்கெட்ல எழுதிருக்காங்க. Is oxidized in the presence of air
டு கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு ஏர் கூட சேர்க்கும் போது ஓசோனோ ஆக்சிஜனோ சேர்க்கும் போது எனக்கு இந்த சிக்கும் ஹச்சுக்கும் நடுவுல 2 ஓ வந்து சேருது. ஓகேவா? இப்படிதான் கியூமின் பெராக்சைடு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு. ஓ பாண்டு ஓ பாண்டு ஹச். இந்த மாதிரி ஓ பாண்டு ஓன்னு இருந்தாலே இது பெராக்சைடுன்னு சொல்லணும். ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 இருக்கும். ஜென்ரலா ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் இருக்கும். இதை நம்ம ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் ஆக்சிஜனுக்கு -1 ஆக்சிடேஷன் இருக்கோ இதை பெராக்சைடுன்னு சொல்லணும். இன்னொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? ஆக்சிஜனுக்கு -12 அப்படின்னு இருக்கும். இதுக்கு பேரு சூப்பர் ஆக்சைடு. ஓகேவா? ஆக்சைட்ல மட்டும் சொல்றேன். ஆக்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது O2+. இங்க சொல்றது பாருங்க, ஆக்சிஜன் -2ல இருந்தா ஆக்சைடு, ஆக்சிஜன் -1ல இருந்தா பெராக்சைடு, ஆக்சிஜன் -12ல இருந்தா சூப்பர் ஆக்சைடு. ஓகே, இதெல்லாம் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். இங்க பெராக்சைடு ஃபார்ம் ஆகுது, கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு. இதை எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க, ஆசிட் ஹைட்ராலிசிஸ். எனக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகுது, இங்க பாண்டு பிரேக் ஆகுது. ஓகேவா? CH3 CO CH3 இது அசிட்டோன் கீட்டோனா ஃபார்ம் ஆகுது. அசிட்டோன் அப்படின்னு சொல்றோம். CH3 CO CH3 டைமெத்தில் கீட்டோன் ஆர் அசிட்டோன். ஓகேவா? இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? இந்த OH- வந்து ஃபீனால ஃபார்ம் பண்ணுது. வேணும்னா நான் மறுபடியும் அந்த பாண்டு எப்படி பிரேக் ஆகுதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகி இந்த இடத்துக்கு தான் வருது. OH- ஆகுது. ஓகேவா? அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு பிளஸ் ஆகுமானா இங்க இருந்த பாண்ட் இங்க வருது. அப்படி வந்துச்சுன்னா எங்க ஆகும்? இதை பாருங்க, CH3 C CH3 சிங்கிள் பாண்டு O இருந்துச்சு. பென்சீனுக்கும் கார்பனுக்கும் இருந்த பாண்டு ஆக்சிஜனுக்கு வந்ததுனால டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் அசிட்டோன் கீட்டோன். பிளஸ் இப்போ இந்த பாண்ட் மேல போயிடுச்சுன்னா இந்த கார்பன் என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் ஆகும். கரெக்டா? இங்க OH- தானே இருக்கு. இது இந்த C+ல வந்து சேர்ந்தா பென்சின் கூட OH ஃபீனால் கிடைக்கும். புரியுதா? இப்படிதான் அசிட்டோனும் ஃபீனாலும் கிடைக்குது. கியூமின்ல இருந்து ஆக்சிடேஷன் பண்ணி ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணா. ஸோ இதை தான் ஃப்ரம் கியூமின்ல இருந்து ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்க. தெளிவா புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நடந்தது எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்த்துட்டோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் பார்த்துட்டோம். அடுத்தது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நிறைய இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டை பத்தி, பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் பத்தி. ஸோ இதை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோஸை. ஓகேவா? சரி, தேங்க்யூ ஆல்.